Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.56. Consider the following information regarding the number of men and women workers in three factories 1, 2 and 3 அப்படின்ற டேபிள் காலம் கொடுத்திருக்காங்க. Represent the above information in the form of a matrix. What is the entry in the second row and first column represent? What do you mean by matrix? Matrix is an array of arrangement of elements. Elements அரேஞ்ச் பண்ணி ஒரு அரே மாதிரி வைப்பீங்க. That is called an matrix. For example இது ஒரு மேட்ரிக்ஸ் தான். 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா மேட்ரிக்ஸ் வந்து இப்படியெல்லாம் இருக்காது. ஸோ எக்ஸாக்டாக அது ஒரு ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது ஒரு ஆக்சுவலாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு. இதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் அது எப்படி ஃபார்ம் ஆகணும்னு நான் ஃப்ரெண்ட் ஒரு சம்மில் வரும், அதை உங்களுக்கு சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியது இது வந்து ஜஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னது? இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு டயகனலாக வரும். இந்த ஒரு நம்பர் டயகனலாக வரும், 0 1 ஸோ 0 கூட போட்டுக்கலாம். திஸ் இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க, போக தெரியும் அது என்னென்னு. இதில் என்ன உங்களுக்கு தேவைன்னா வாட் இஸ் what do you mean by an row and column? What do you mean by an row and column? இப்போ இந்த மேட்ரிக்ஸே பாருங்களேன். இது எக்ஸாம்பிள், இந்த சம்பளத்தை என்ன சொல்கிறேன். ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ், இது மேட்ரிக்ஸ், யூ நோ தட். ரோனாச்சுன்னா ஹாரிசாண்டல், திஸ் இஸ் கால்டு ஹாரிசாண்டல். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, இதுதான். அதாவது நீங்கள் ஸ்கூல்லே பார்த்துருப்பீங்க, உங்கள் பெஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும், இங்கே இப்படி தானே இருக்கும், இப்படி இருக்காதுல்ல. இப்படி நீங்கள் ரோன்னு சொல்லுவீங்களா? அதாவது நீங்கள் இப்படி இருப்பீங்க, 4 5 இருக்கீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோன்னு சொல்லுவீங்களா? அதே தான் மேட்ரிக்ஸ்லேயும். யூ நாட் சே திஸ் இஸ் அண்ட் ஃபஸ்ட் ரோ. அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, இப்படி ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்துருப்பாங்கன்னா இப்படி இருக்கக்கூடியதை ஏன் ரோன்னு சொல்ல மாட்டீங்க? தட் இஸ் அன் காலம். அதாவது இந்த மாதிரி போது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் ரோன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறத காலம் சொல்ல மாட்டீங்க. அதாவது இப்படி போது பார்த்தீங்களா, அப்படி போகிறது காலம் சொல்ல மாட்டீங்க. அதாவது ரோன்னு சொல்ல மாட்டீங்க. காலம் இல்லை, காலம் வந்தது தான் காலம். அதனால தான் இதை இப்படி போகிறது தான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ரோ. அதனால தான் இப்படி சொன்னேன் நான் உங்களுக்கு. யூ நாட் மே கன்ஃபியூஸ் லைக் திஸ். இப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு இதை போய் காலம் சொல்லிடக்கூடாது. சீதர் லிக்ஸ் இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். காலம்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள், உங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கம்ப்யூட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குதுன்னா அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ABCD சொல்லிட்டு இருக்கும், அதுதான் உங்களுக்கு காலம். இதே இங்கே 1 2 3 ஒரு இடத்துல இருக்கும், தட் இஸ் ரோ. ஸோ அதுதான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ரோனா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இதுதான். காலம்னா இதுதான், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ரோ அண்ட் திஸ் இஸ் காலம். ஸோ இப்படி RC அப்படின்னு வச்சுக்கோங்க. RC ஞாபகம் வச்சுக்கிட்டு அதான் ரோ காலம். இப்படி இருக்கிறது RC, திஸ் இஸ் காலம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமூகத்தில் என்ட்ரு ஆகலாம். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோதான். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மென் அண்ட் உமன் ஒர்க்கர்ஸ் ஒரு 3 ஃபேக்டரிஸ் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க ஒரு டேபிள் காலமில். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறோம். ஸோ மேட்ரிக்ஸ்னா என்ன இப்போ தான் சொன்னேன், நம்ம வந்து அரே ஆஃப் எலமெண்ட்ஸில் எழுதணும். ஸோ இதில் உங்களுக்கு ரோனா என்ன, காலம்னா என்ன? திஸ் இஸ் ரோ அண்ட் திஸ் இஸ் காலம். அதாவது மென் வந்து மென்னுக்கு உள்ளது ஒரு ரோ, ஃபேக்ட்ரி 1ல் ஒரு ரோ, ஃபேக்ட்ரி 2 ஒரு ரோ, ஃபேக்ட்ரி 3 ஒரு ரோ. இதே மென் உமன் என்பது இன்னொரு, அதாவது காலம் மென் உமன். ஸோ எப்படி பண்ணணும்னா பாருங்கள், எப்படி பண்ணணும். 23 47 இன்னொன்று இருக்காங்க 15. இந்த சைடு உமன் ஒர்க்கர்ஸ் 18 36 60. இதுதான் என்னது மேட்ரிக்ஸ். ஸோ இப்படி தான் என்ன செய்யணும், இதுங்க எழுதணும். இதில் ரெண்டாவது என்ன கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த என்ட்ரி இந்த செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம். இதுதான் ரோ காலம் தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாட் யூ மீன் பை அண்ட் ரோ என்ன ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அண்ட் ரோ அண்ட் எலமெண்ட்ஸ் ஏ லைன் அரேஞ்ச் பை ஹரிசாண்டல். ஹரிசாண்டலாக இருக்கும் அது உங்களுக்கு, ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல்னு என்னது, இதுதான் ஹரிசாண்டல். அதாவது இப்படி பார்க்கணும். நீங்கள் வெஞ்சில் பார்க்கும்போது இப்படி பார்ப்பீங்க, அது இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இதை தான் நீங்கள் பார்க்கணும். நாட் டு சி லைக் திஸ், இப்படி பார்த்துடக்கூடாது. இது நல்லா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடப்போம் ரோ காலம் தான். அதுக்கு தான் நான் சொன்னேன் RC என்ற ஷார்ட்கட்டை சொன்னேன். ஸோ RC கீழே போகிறது RC, கீழே மேலேயும் போகிறது வந்து R ரோ, மேலே இந்த வலது பக்கம் இடது பக்கம் போகிறது வந்து காலம், அவ்வளோ. அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில பேருக்கு இது மார்க்கம் சொல்லுவாங்க, ஸோ அதனால் சொன்னேன். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன கேட்டுருவாங்க பாருங்க, செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போது
செகண்ட் ரோவில் ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது யார்? செகண்ட் ரோ என்பது இதுதான் செகண்ட் ரோ. இந்த 46 36 பார்த்தீங்களா, 47 36 இதுதான் உங்களுக்கு செகண்ட் ரோ. இதில் ஃபஸ்ட்டு காலம் யார்? 47. அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் அப்படியே எழுதி த என்ட்ரி இந்த செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம் ரெப்ரசன்ட் அது என்னென்னு எழுதணும்னா 47 ஒர்க்கர்ஸ் இன் ஃபேக்ட்ரி 2ன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணும்னா எழுதணும் அதை. அவ்வளோதான். ஸோ இதுதான் அவங்க செகண்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இது செகண்ட் கொஸ்டின் இது. அந்த கொஸ்டின் 2 பார்ட்டாக இருக்குது. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இது, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இது. ஸோ அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.